Lumix S9 compact full frame camera for travel, vlogging, reels, shorts இப்படி சொல்லிட்டே போலாம். Lumix தானே, சின்ன கேமரா தானே, இந்த கேமரால என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ரியல் டைம் LUT, Lumix Lab, open gate video for mobile, hybrid zoom, பட்டைய கலப்புற autofocus, handheld high resolution photo, awesome low light performance இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கு. Smallest full frame camera with image stabilization. இது content creatorsக்காக மட்டும் இல்ல, ப்ரொஃபஷனல் வீடியோ ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக Lumix S9 வித் gimbal செட்டப்போட எடுத்த வீடியோ. இந்த கேமராவை ஜஸ்ட் நம்ம ரிவ்யூக்காக Lumixல சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ. ஆக்சுவல் ஸ்பான்சர் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் லீனியர் ஸ்னாப் ஸ்டுடியோஸ். இப்போ நீங்கள் பார்த்த அந்த ரியல் எஸ்டேட் வீடியோ, ஆர்கிடெக்சர் வீடியோ மாதிரி உங்களோட அழகான வீட்டுக்கும் பிஸ்னஸ் சைட்டுக்கும் தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் கான்டாக்ட் லீனியர் ஸ்னாப் ஸ்டுடியோஸ் ஆர் கான்டாக்ட் MirrorME ஸ்டுடியோ. ரியல் டைம் LUT ஒன் ஆஃப் த ஆசம் ஃபீச்சர் இந்த கேமராவில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ ஸ்டைலோட சேர்த்து உங்களுக்கு இப்போ மொத்தமாக 39 LUT உங்கள் கேமராவில் லோட் பண்ணிக்க முடியும். LUTனா என்னன்னு தெரியாத உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். LUTனா லுக்அப் டேபிள்னு சொல்ல போகிற ஒரு லுக், உங்கள் ஃபோட்டோவுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு லுக் ஆர் ஃபில்டர், ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் மாதிரின்னு வச்சுங்களேன். ஒரு லைட் ரூமில் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் உங்கள் கேமராலே ஃபோட்டோ எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்படியே வெளியில் எடுத்து கொண்டு வந்துடும். கேஷுவல் ட்ராவல் வீடியோகிராஃபருக்கு, ஒரு விளாகர்ஸ்க்கு, ஒரு ரியல் டைமாக வந்து இன்ஸ்டன்டேனியஸாக ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து போடணும், எனக்கு ஹை குவாலிட்டி கேமரா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேமரா செம்ம டைம் சேவர். இந்த ரியல் டைம் LUT யூஸ் பண்ணி இன்ஸ்டன்டேனியஸாக உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஒரு அமேசிங்கான லுக்கு கொடுக்க முடியும். சரி, அது இருக்கட்டும். நான் ஆல்ரெடி வந்து லைட் ரூமில் என்னோட ஓன் LUT வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த LUT நான் கன்வெர்ட் பண்ணி ஒரு கியூப் ஃபைலாக இந்த கேமராவுக்கு நான் அப்லோட் பண்ணிக்க முடியுமா, இந்த கேமராவில் லோட் பண்ணி நான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதுக்கான டெடிக்கேட்டடான செப்பரேட் ரியல் டைம் LUT வந்து உங்களோட லைட் ரூம் LUT வந்து நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணி உங்கள் கேமராவுக்கு அப்லோட் பண்ணிக்கிறதுங்கிறது டெடிக்கேட்டடாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். இந்த ஃபோட்டோக்கு இன்ஸ்டன்டேனியஸாக இப்போ உடனே வந்து நான் கொஞ்சம் என்னோடய டர்ன் கர்வ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி உடனே ஒரு லுக்கை ஒரு ஃபில்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த ஃபில்டரை வந்து என் ஃபோன்லேயும் இல்லை இந்த கேமராலையும் நான் யூஸ் பண்ணி அதை வந்து நான் எடிட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதுக்கு தான் இந்த Lumix Lab அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது, both for Android and iOS. இந்த Lumix Lab ஆப்பை யூஸ் பண்ணி உங்கள் கேமராவில் எடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோஸையும் இமிடியேட்டாக ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் உங்கள் ஃபோனோ ஆர் டேப்லெட்டுக்கு. நீங்கள் இந்த கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸை Lumix Labல இருக்கக்கூடிய எடிட்டர் வச்சு பல வகையான டூல்ஸை வச்சு நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். உங்களோட டர்ன் கர்வ், HSLன்னு சொல்லக்கூடிய ஹியூ, சேச்சுரேஷன், லூமினன்ஸ், தென் கிரெயின் எஃபெக்ட், அந்த எஃபெக்ட், இந்த எஃபெக்ட், ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் லைட் ரூமில் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்கள் ஃபோனில் நீங்கள் செஞ்சு அதை ஒரு ஃபோட்டோவாகவும் சேவ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்க அந்த கலர் ப்ரீசெட், அந்த கலர் கிரேடிங் விஷயத்தை ஒரு LUTாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள் ஃபோனில் மட்டும் சேவ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிற அந்த LUTை, நீங்கள் அப்போதைக்கு ஜெனரேட் பண்ணியிருக்கிற அந்த LUTை உங்கள் கேமராக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ Lumix Lab ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஜெனரேட் பண்ண அந்த LUTை, உங்களோட கஸ்டம் LUTை நீங்கள் உங்கள் கேமராக்கு S9க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட இந்த LUT, நீங்கள் ஜெனரேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இந்த LUT உங்கள் ஃபோட்டோஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீடியோஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஃபோட்டோ ஸ்டைலில் வேணாலும் நீங்கள் எடுத்துருக்கலாங்க, எந்த LUT வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி நீங்கள் எடுத்து உங்கள் கேமராலேருந்து உங்கள் Lumix Labக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட டவுன்லோட் செய்யப்பட்ட ஃபோட்டோஸை இமிடியேட்டாக இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸாக நீங்கள் அப்லோட் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். உங்கள் ஃபோன் Lumix Labலேருந்து டைரெக்டாக ஷேர் பண்ண முடியும். தென் நீங்கள் ஒரு ஜூம் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் 24 to 105 மில்லிமீட்டர் லென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் நார்மலாக ஜூம் பண்ணும்போது 24 மில்லிமீட்டர்லேருந்து 105 மில்லிமீட்டர் வரைக்கும் தான் அந்த ஜூம் ரேஞ்ச் போகும். இந்த கேமராவில் கொடுக்கப்பட்ட ஹைப்ரிட் ஜூம்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஜூம் ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 4Kல ஹைப்ரிட் ஜூமை வந்து எனேபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 24 மில்லிமீட்டர்லேருந்து நீங்கள் ஜூம் பண்ணும்போது 105 மில்லிமீட்டர் தானே போகணும். பட் 163 மில்லிமீட்டர் உங்களுக்கு 1.5 மடங்கு அதிகமான ஜூம் ரேஞ்சை இந்த கேமரா ஹைப்ரிட் ஜூம்ங்கிற ஆப்ஷனை வச்சு கொடுக்க முடியும். அதுவே நீங்கள் ஃபுல் ஹெச்டியில் நீங்கள் வந்து இந்த ஹைப்ரிட் ஜூம் ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 24 மில்லிமீட்டர்லேருந்து 105 மில்லிமீட்டர் போகும்போது உங்களுக்கு இந்த ஹைப்ரிட் ஜூம் ஆப்ஷன் உங்களுக்கு 3 மடங்கு அதிகமான ஜூம் ரேஞ்ச் கொடுக்கும். அதாவது 327 மில்லிமீட்டர் ஃபோக்கல் லென்த் வரைக்கும் உங்களால் ரீச் பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த ஹைப்ரிட் ஜூம் அப்படிங்கிறது ஆப்டிக்கலாகவும் டிஜிட்டலாகவும் ஒரே நேரத்தில் ஜூம் ஆகக்கூடியது. ஆப்டிக்கலாகவும் மட்டும் இல்லாமல் டிஜிட்டலாக மட்டும் இல்லாமல் ரெண்டுத்தையும் ஹைப்ரிடாக மிக்ஸ் பண்ணி வர்றது தான் இந்த ஹைப்ரிட் ஜூம். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஹைப்ரிட் ஜூம் விஷயம், இந்த கிராப் ஜூம் விஷயம்லாம் குவாலிட்டி லாஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா உங்கள் கேமராவில் இருக்கக்கூடிய அந்த 6K சென்சார் இருக்குல்ல, அந்த 6K சென்சாரோட டோட்டல் வித்தையும் இந்த 6K சென்சாரோட டோட்டலாகவும் இருக்கிற பிக்சல்ஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு டவுன் சாம்பிள் பண்ணுது. 4Kவாகவும் ஃபுல் ஹெச்டியாகவும் உங்களுக்கு டவுன் சாம்பிள் பண்ணுது. ஸோ 6Kல இருக்கிற பிக்சல்ஸ் எல்லாமே வரதுனால உங்களுக்கு குவாலிட்டி லாஸ் எதுவும் மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் இருக்காது. ஸோ மோஸ்ட் ரீசன்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இதுக்குள்ள லூமிக்ஸோட ஹைப்ரிட் ஆட்டோ ஃபோக்கஸ், ஃபேஸ் டிடெக்ஷன் ஹைப்ரிட் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனான்னா S5 S5-Xஐ விட ரொம்ப அட்வான்ஸ்டு ஹைப்ரிட் ஆட்டோ ஃபோக்கஸ் இதில் இருக்குது. ஸோ ஹியூமன், அனிமல், மோட்டர் சைக்கிள், கார்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சப்ஜெக்ட் டிடெக்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூமனுக்கு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்கான டார்கெட் பாடி பார்ட்ஸை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஐ, ஃபேஸ், தென் பாடி பார்ட்ஸ். இப்போ ஒரு vlogging மாதிரிலாம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். தென் இது வரைக்கும் லூமிக்ஸ் இந்த சீரீஸில் S சீரீஸில் இல்லாத ஒரு விஷயம், ஃபுல் ஹெச்டியில் அட் 100 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் 100 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு PDAF ஃபேஸ் டிடெக்ஷன் ஹைப்ரிட் ஆட்டோ ஃபோக்கஸ் வித் சப்ஜெக்ட் டிடெக்ஷனோட யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதில் நீங்கள் தெளிவாக பாருங்கள் என்னோடய ஃபேஸ் எந்த லெவலுக்கு ஃபோக்கஸில் இம்மிடியேட்டாக வருது. இது 100 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ. நெக்ஸ்ட் ஆசமான ஃபீச்சர் ஓப்பன் கேட் வீடியோ. ஓப்பன் கேட் வீடியோனா என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த சென்சார் காமிச்சல அது ஒரு 6K சென்சாருங்க. அந்த சென்சாரில் உள்ள மொத்த பிக்சல்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எடுக்கும்போது அது ஓப்பன் கேட் வீடியோ. அதாவது உங்களோட சென்சாரோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 3:2 அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். அந்த 3:2ங்கிற 3/2 3:2ங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நீங்கள் வீடியோ எடுத்து இந்த மொத்த சென்சாரில் உள்ள மொத்தத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஓப்பன் கேட் வீடியோ. ஸோ நார்மலாக ஓப்பன் கேட் வீடியோ அப்படின்னா அது 6Kல ஒர்க் ஆகும். ஸோ எந்த வித வீடியோ குவாலிட்டி சாக்ரிஃபைஸும் இல்லாமல் உங்கள் ஓப்பன் கேட் வீடியோவிலேருந்து நீங்கள் எந்த விதமான ஆஸ்பெக்ட் ரேஷியோலையும் நீங்கள் எடிட்டிங்கில் ஃபைனல் அவுட்புட்டை எடுத்துக்கலாம். ஒரு 16:9ங்கிற ஒரு ஹரிசாண்டல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இல்லை 9:16ங்கிற ஒரு வெர்டிக்கல் ஃபார்மேட், ரீல்ஸ் ஷார்ட்ஸ்னு உங்கள் மொபைல் ஃபார்மேட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை 1:1ங்கிற இன்ஸ்டாகிராம் ஃபார்மேட் அப்படிங்கிற எந்த விதமான ஃபார்மேட்டையும் நீங்கள் இந்த ஓப்பன் கேட் வீடியோவிலேருந்து, ஏன்னா ஆல்ரெடி நம்ம 6K ஓப்பன் கேட்டில் எடுக்கிறோம், அதுலேருந்து நீங்கள் எப்படி கிராப் பண்ணாலும் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி சாக்ரிஃபைஸ் ஆகும். ஸோ அப்படி சொல்லப்படுற ஒரு ஓப்பன் கேட் வீடியோவை ஒரு லைட் வெயிட் வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க, MP4 லைட் ஓப்பன் கேட். ஸோ இந்த கேமராவை பாக்ஸில் வந்து பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு MP4 ஃபார்மேட்டில் தான் இந்த ரெக்கார்ட் வீடியோ ஃபார்மேட் இருக்கும். ஸோ இந்த MP4 லைட் அப்படிங்கிறது 3.8K MP4 லைட் வெர்ஷன். ஸோ இது ஒரு ரெடியூஸ்டு ஃபைல் சைஸ். உங்களோட மொபைலுக்கு நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி Lumix Lab ஆப் வழியாக நீங்கள் உடனே எடிட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணுற எடிட்டருக்கு சூட்டபுளான ஒரு ஃபைல் ஃபார்மேட் தான் இந்த MP4 லைட். 3.8K 3:2 10-bit 30p வீடியோ. இது வந்து இது 3.8K தாங்க, இது வந்து 4Kலாம் கிடையாது, 4K வீடியோலாம் கிடையாது, சும்மா உதாரணம் விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு அல்ட்ரா ஹெச்டி 4K வீடியோ அப்படின்னு சொன்னோம்னா 3840 பிக்சல்ஸ் வைடாக இருக்கும். அதான் 3840 பிக்சல்ஸ் வைடாக இருக்கும். அதுதான் வந்து ஆக்சுவல் 4K. ஸோ அது வந்து 3.8K தான். டெக்னிக்கலாக அது ஒரு 3.8K தான். நம்ம வந்து அல்ட்ரா ஹெச்டி 4Kன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஒரு சினிமா 4K தான் உங்களுக்கு 4096 பிக்சல்ஸ் வைடாக இருக்கும். அதுதான் சினிமா 4K. அப்பேற்பட்ட சினிமா 4K கூட இந்த கேமராவால் எடுக்க முடியும். உங்கள் ஃபைல் ஃபார்மேட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா C4K அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் 4096 பிக்சல்ஸ் 17:9ங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கக்கூடிய. அகைன் லூமிக்ஸில் ஒரு அருமையான ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஐபிஎஸ்
இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொண்ட ஒரு கேமரா. வரிசையாக அவங்களோட எல்லா கேமராலையும் இந்த ஐபிஎஸை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கேமராலையும் சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன், ஸ்டாண்டர்ட் அண்ட் ஹை மோட், பூஸ்ட் ஐஎஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ட்ரைபாடில் வச்சு வீடியோ எடுத்தால் எந்த லெவலுக்கு ஸ்டேபிளைஸாக இருக்குமோ அதை நீங்கள் கையாலே எடுக்கலாம். ஸோ பூஸ்ட் ஐஎஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ட்ரைபாட் லைக் வீடியோவை உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஆக்டிவ் ஐஎஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த கேமராவில் சூப்பராக வேலை செய்யுது. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாவே தெரியும் அந்த சென்சார் வந்து கடக்குன்னு ஆடுறது. இன்னொரு அட்டகாசமான ஃபீச்சர் 96 மெகா பிக்சல் ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ. இது என்னப்பா அட்டகாசமான ஃபீச்சர்? இப்போ வர எல்லா மிரர்லெஸ் கேமராலையும் தான் இந்த 100 மெகா பிக்சல் ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் மொபைல் ஃபோனில் கூட ஏகப்பட்டது வந்துருக்கு. அது என்ன அட்டகாசமான ஃபீச்சர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அருமையான கேள்வி. இந்த கேமராவில் 2 வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இந்த 96 மெகா பிக்சல் ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ எடுக்க உங்களுக்கு ட்ரைபாட் தேவையே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஹேண்ட் ஹெல்ட் பொசிஷன்லேயே வச்சு நீங்கள் 96 மெகா பிக்சல் ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த ஃபோட்டோ ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் த கேமரா. இந்த ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொண்டு போய் உங்கள் டெஸ்க்டாப்லேயே மேக்லேயே போட்டு அது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதெல்லாம் மெர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் அவுட்புட்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ கொடுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பிராண்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ் உங்கள் ஃபோனில் அந்த ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் த கேமரா யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் டு Lumix Lab ஆல்சோ. ஸோ இவ்வளோ அருமையான விஷயங்களை வந்து மூச்சு பிடிக்க சொல்லிட்டோம். இந்த கேமராவில் இது இருக்குது, அது இருக்குது, இப்படி இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதில் ஒரு 4 விஷயம் நல்லா இருந்துச்சுன்னா 1-2 விஷயங்கள் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒத்து வராமல் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இது இப்படி இருந்திருக்கலாம், தடங்களாக இருக்குது, இது வந்து எனக்கு வந்து சரியாக வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தடங்களாகவும் ஒரு கான்ஸும் சொல்லாமல் ஈஸியாக புரிகிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு ஆங்கில வேர்டு இருக்குது, கான்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த கேமராவில் நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த கேமரா மெக்கானிக்கல் ஷட்டர் கிடையாது, கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக் ஷட்டர். ஸோ கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் ஷட்டர் தான். மேபி இதோட சைஸ் அண்ட் வெயிட் நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதில் உள்ள மெக்கானிக்கல் ஷட்டர் மெக்கானிசத்தை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல் எலக்ட்ரானிக் ஷட்டர். ஸோ வந்து ஹை ஸ்பீட் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்து இந்த கேமராவை யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்காக டிசைன் பண்ணது கிடையாது. அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து மெக்கானிக்கல் ஷட்டரை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஒன்லி எலக்ட்ரானிக் ஷட்டர் மட்டும் இந்த கேமராவில் வச்சுருக்காங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், மெக்கானிக்கல் ஷட்டர் இல்லாததுனால ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி இல்லை. ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி இல்லாததுனால இதில் உங்களுக்கு ஹாட் ஷூ இல்லை, ஒன்லி கோல்ட் ஷூ. ஸோ கோல்ட் ஷூ மவுண்ட் தான் இருக்குது, எந்த வித எலக்ட்ரானிக் கான்டாக்ட்ஸும் கிடையாது. ஸோ உங்களோட ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இதில் யூஸ் பண்ண முடியாது. உங்களோட ஃப்ளாஷ், ஆன் கேமரா ஃப்ளாஷ், ட்ரிகர்ஸ், அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு இந்த கேமரா டிசைன் பண்ண டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ், vloggers, ட்ராவல், கேஷுவல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபர் தான். அவங்களாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 99.9% ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி செய்கிறது கிடையாது. ஸோ ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி செய்கிற ஆடியன்ஸ் வேறு, இந்த கேமரா டிசைன் பண்ணியிருக்கிற டார்கெட் ஆடியன்ஸ் வேறு. ஸோ அந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி இல்லாததுனால அவங்க மேலே எந்த வித ஹாட் ஷூ கனெக்ஷன்ஸும் கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவைலபிள் லைட் அண்ட் தென் கண்டினியூஸ் லைட்டில் தான் வந்து உங்களுக்கு ரீல்ஸ், ஷார்ட்ஸ், வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபி ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி அதனால கூட அந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி செய்கிற அந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்க எடுத்திருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஸ்டுடியோ ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி இதில் பண்ண முடியாது, அவ்வளோதான். தென் நம்பர் 3, நோ கூலிங் ஃபேன். கூலிங் ஃபேன் இதிலவே கிடையவே கிடையாது. எங்கேயுமே நீங்கள் வந்து S52 XL இருக்கிற மாதிரி மேலே கூலிங் ஃபேன்லாம் இதில் கொடுக்கல. ஸோ ஆக்டிவ் கூலிங் வந்து எதுவுமே கிடையாது. இந்த பாடியிலேருந்து அதாவே கூலிங் வெளியில் அந்த ஹீட் வந்து வெளியில் போனால் தான் உண்டு. ஸோ உங்களுக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா வீடியோ ரெக்கார்ட் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒரு 6K வீடியோ 10 நிமிஷம் தான் எடுக்க முடியும், 4K வீடியோ 15 நிமிஷம் தான் எடுக்க முடியும், ஃபுல் ஹெச்டி வீடியோ 20 நிமிஷம் தான் எடுக்க முடியும். பட் இந்த டைம் லிமிட் வந்து ஒரு கேஷுவல், ட்ராவல், vloggers, ரீல்ஸ், ஷார்ட்ஸ், சோசியல் மீடியா இல்லை போடுற கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஏன்னா ஒரு ரீல்ஸ் எடுக்கிறோம், ஒரு ஷார்ட்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் ஒரு 4Kல வீடியோ எடுக்கிறோம், வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து ஒரு ஷார்ட்ஸுக்காகவும் ரீல்ஸுக்காகவும் யாரும் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே கண்டினியூஸாக ரெகுலராக பேச போகிறது கிடையாது. அப்படியே பேசுகிறதா இருந்தாலும் நிறுத்தி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு ஒரு சோஷியல் மீடியா கான்டென்ட்டை மட்டும் தயாரிக்கிறவங்களுக்கு இந்த டைம் லிமிட் ஈவன் 6Kல எடுத்தால் கூட 10 நிமிஷம்
இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு ரியல் எஸ்டேட் வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக இந்த S9 வச்சு தான் எடுக்கப்படுது. ஸோ அதில் வந்து எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 1 or 2 minutes தான் கண்டினியூஸ் கிளிப்லாம் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்கும் இந்த கேமராவை ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு வெட்டிங் சீசன் எதுவுமே இல்லை, இப்போதைக்கு எதுவுமே கையில் வெட்டிங் எதுவுமே இல்லாதனால ஸோ வெட்டிங்கில் இந்த கேமரா போட்டு ஒரு ஹார்ட் கோரில் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எங்களால் முடியாமல் போச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது வெட்டிங்லேயும் இது எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு பி கேம் மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை மெயின் கேமாவே எப்படி வந்து லைட் வெயிட்டாக உங்களோட கிம்பிளில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மேபி இன் ஃபியூச்சர் Panasonic வந்து ஃபர்ம்வேர் அப்டேட்டில் இந்த டைம் லிமிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி ரிமூவ் பண்ணலாம், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வேணாலும் பண்ணலாம், மேபி நடக்கலாம். ஸோ இதையும் தாண்டி இந்த கேமராவில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. 14+ டாப் டைனமிக் ரேஞ்ச். வீலாகில் வந்து நீங்கள் வ்ளாகில் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கேமராவால் 14 ஸ்டாப் மேலே அந்த டைனமிக் ரேஞ்சை கொடுக்க முடியும். 65:24 அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பேனரோமிக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, PanX சொல்லுவாங்க. அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தது Fujifilm 2017 கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில கேமராஸில் தான் அந்த பேனரோமிக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. இந்த கேமராலையும் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூப்பராக வேலை செய்யுது. ஸோ அந்த 65:24 ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா அருமையாக பயங்கர வைடாக ஒரு சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஸோ ஸ்லோ அண்ட் குயிக் மோட் SNQ ஸ்லோ மோஷன் வீடியோ அப் டு 180 frames per second வரைக்கும் இந்த சின்ன கேமராவில் எடுக்க முடியும். தென் டூயல் நேட்டிவ் ISO S5II இருக்கிற அதே இன்ஜின் தானே இதில் செயல்படுது. ஸோ அதில் கொடுக்குற அதே டூயல் நேட்டிவ் ISO வீலாகில் நீங்கள் ஷூட் பண்ணும்போது மேக்ஸிமம் 4000 ISOவில் கூட உங்களுக்கு க்ளீன் இமேஜ் கொடுக்கும். ஷட்டர் ஸ்பீடில் சின்க்ரோ ஸ்கேன்னு சொல்ல போகிற இந்த மாதிரி LED லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளிக்கரை தடுக்கிறதுக்கு சின்க்ரோ ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. தென் ஷட்டர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. சினிமா கேமராவில் இருக்கிற அந்த ஷட்டர் ஆங்கிள், இப்போ நிறைய சினிமா கேமராலேயே இந்த ஷட்டர் ஆங்கிளை நம்ம தேடிட்டு இருக்கோம். பட் இந்த கேமராவில் ஷட்டர் ஆங்கிள் இருக்குது. 30 frames per second பர்ஸ்ட் மோட், கண்டினியூஸ் ஷார்ட்ஸ் இருக்கலாம் ஈவன் வித் ப்ரீ ரிலீஸ். உங்கள் ஷட்டர் பட்டனை நீங்கள் அழுத்த போகிறதுக்கு ஹாஃப் ப்ரெஸ்ஸில் இருக்கும் போதே 30 frames per second ப்ரீ ரிலீஸ் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு இதில் கேப்பசிட்டி இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி லவராக நீங்கள் உங்களுக்காகவே லைக்கா மோனோக்ரோம் அந்த கலர் ப்ரீசெட்டை ஃபோட்டோ ஸ்டைலாக இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. 4K லைவ் வியூ கிராப்பிங் இருக்குது. LUT அண்ட் HLG வியூ அசிஸ்ட். எக்ஸ்டர்னலாக ஒரு மானிட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் LUT வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். HLG வியூ அசிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன கேமராவுக்கும் அனமாஃபிக் லென்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அனமாஃபிக் லென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்வீஸ் ஆன மாதிரி தெரியும். ஸோ அந்த லென்ஸோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஸ்க்வீஸ் ஆன மாதிரி தெரியும். அதை டீஸ்க்வீஸ் பண்ணி ஆக்சுவலாக நீங்கள் தேட்டரில் சினிமாவில் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு தெரியுமோ அந்த அனமாஃபிக் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கும்போது அதை நீங்கள் இதில் இப்போ பார்த்துக்கலாம். அனமாஃபிக் டீஸ்க்வீஸ் டிஸ்பிளே ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஹிஸ்டோகிராமும் இருக்குது, வேவ் ஃபார்மும் இருக்குது, வேவ் ஃபார்மோடு சேர்த்து வெக்டாஸ்கோப்பும் இருக்குது. உங்களோட எல்லா விதமான அந்த எப்படி சொல்கிறது எக்ஸ்போஷருக்கு உள்ள டூல்ஸும் இந்த கேமராவில் இருக்குது. ஃபைனலாக ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரெட் ரெக்கார்டு இண்டிகேட்டர்னு சொல்லுவோம்ல, ஸோ அது இருக்குது. உங்களுக்கு தூரத்துலேருந்து ரெக்கார்டு ஆகிட்டு இருக்கா ஆகலையா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். இப்படி ஏகப்பட்ட அல்டிமேட் ஃபீச்சர்ஸ் கொண்ட ஸ்மாலஸ்ட் ஃபுல் ஃப்ரேம் கேமரா இது மட்டும் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணிட்டு தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு லூமிக்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். Lumix GH7 வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இது MirrorME ஸ்டுடியோ. We create a bond with you. Bye bye.